Welcome back our 5th standard social science class. In the previous class, we have learnt about temperature, pressure. Today we are going to learn about winds, clouds and rainfall. Okay students? Lesson 4, atmosphere, valimandalam. Wind na காற்று. Students, காற்று கலவையில் கிடைமட்டமாக அழுத்தம் மிகுந்த பகுதியிலிருந்து அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்வதுதான் wind. Okay students, air வந்து one directionல மட்டும் மூவ் ஆகாது. air வந்து எல்லா டைரக்ஷன்லயும் மூவ் ஆகக்கூடியது. இது வந்து time to time, place to place வந்து டிஃபரண்ட் ஆகும். Okay students, wind காற்று. காற்று வந்து எப்பவுமே ஒரே திசையில் போகாது, அது எல்லா திசையிலும் பரவக்கூடியது. ஸ்டூடண்ட்ஸ், different types of wind. First one is planetary wind, அதாவது கோள் காற்று. Another one is monsoon wind, பருவ காற்று. Okay, so wind வந்து two types ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த planetary wind அப்படிங்கிறது ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசக்கூடிய காற்று தான் planetary wind, கோள் காற்று. Okay students, monsoon wind is the seasonal wind, அதாவது பருவ காற்று. Students, types of monsoon winds in India. Southwest monsoon wind. Another one is northeast monsoon wind. So southwest monsoon wind அப்படினா தென்மேற்கு பருவக்காற்று. நார்த் ஈஸ்ட் மான்சூன் wind அப்படினா வடகிழக்கு பருவக்காற்று. Now north east monsoon wind is going in India. Okay students, next clouds, மேகங்கள். Clouds are large collection of very tiny droplets of water. அதாவது மேகங்கள் என்பது சிறு சிறு திவலைகள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் மேகம். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், சோ clouds வந்து 4 types ஆ பிரிச்சிருக்காங்க. First one is cirrus clouds, அதாவது கீற்று மேகங்கள். Stratus clouds, படை மேகங்கள். Cumulus clouds, திரள் மேகங்கள். Nimbus clouds, கார் மேகங்கள். So the clouds are 4 types ஆ பிரிச்சிருக்காங்க. Okay students, next one is rainfall, மழை பொழிவு. Condensation of the wind causes rainfall, அதாவது நீர் ஆவியாகி சுருங்குவதால் மழை பொழிவு ஏற்படுகிறது. மழை நீரை நாம வந்து வீணாக்காமல் அதனை சேமிக்க வேண்டும். Okay students, rainfall வந்து 3 types ஆ பிரிச்சிருக்கோம். Convectional rainfall அப்படினா வெப்பச்சலன மழைப்பொழிவு. Orographic rainfallனா மலை தடை மழை அப்படினு சொல்லலாம். அதாவது மலைக்கு முன் சைடு மட்டும் மழை பெய்யும், மலைக்கு பின் சைடு வந்து மழை பெய்யாது. அதனை தான் மலை தடை மழை அப்படினு சொல்றோம். ஓகே, cyclonic rainfall அப்படினா சூறாவளி மழைப்பொழிவு. Have you understood students? Let's take page number 178. Wind, காற்று. The air which moves horizontally from high pressure area to low pressure area is called wind. Air never moves in one direction. Direction means disai. It differs from place to place and time to time. This is due to the rotation of the earth. அதிக அழுத்தம், low pressure means குறைந்த அழுத்தம். ஏர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணம் ரொட்டேஷன், அதாவது தற்சுழற்சி, பூமியின் தற்சுழற்சி தான் காரணம். Wind energy is a form of renewable energy. காற்று ஆற்றல் என்பது புதுப்பிக்கக்கூடிய ஒரு வகை ஆற்றல். ரெனியூவபிள்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். Wind turbines converts the kinetic energy into mechanical energy.
காற்று கலன்களால் இயக்க ஆற்றலிலிருந்து இயந்திர ஆற்றலுக்கு கன்வெர்ட் ஆகுது. A generator can convert mechanical energy into electrical energy. மின்னியற்றி காற்றை மெக்கானிக்கல் எனர்ஜியிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணுது. லூ விண்ட், லூ காற்று, லூ விண்ட். Loo is a strong, dusty, hot and dry summer wind which blows over the northwestern India during the months of May and June. இந்த லூ காற்றானது ஸ்ட்ராங்காகவும் டஸ்டி அதாவது புழுதி படிந்ததாகவும் ஹாட்டாகவும் இருக்கும். இந்தியாவில் வடமேற்கு திசையில் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த லூ காற்று வீசக்கூடியது. இந்த காற்று உயிரிழப்பையும் ஏற்படுத்தக்கூடியது. Different types of wind. Planetary wind. This wind blows in the same direction throughout the year. வருடம் முழுவதும் ஒரே டைரக்ஷன்ல வீசக்கூடியது இந்த planetary wind. Monsoon wind, பருவக்காற்று. The word monsoon is derived from the Arabic term mausim, which means season. Monsoon wind is the seasonal wind. இந்த மான்சூன் என்ற சொல் அரேபிக் மொழியான மௌசிம் என்ற சொல்லிலிருந்து உருவானது. Types of monsoon winds in India. பருவக்காற்றின் வகைகள். Southwest monsoon wind, Northeast monsoon wind. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று. Sea breeze. Sea breeze blows from sea to land in the evening. கடல் காற்று. கடல் காற்றானது கடலிலிருந்து நிலத்திற்கு மாலையில் வீசக்கூடிய காற்று தான் இந்த sea breeze. See here students, land இதுதான் land, இது வந்து sea கடல். ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, இது வந்து ஹை ப்ரெஷர் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இங்கே ஹீட் ஆன உடனே இந்த ஹீட் வந்து மேலே அப்படி ஏர் வந்து ரைஸ் ஆகுது, மேலே போகுது. மேலே போய் அந்த ஏர் வந்து என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா கிளவுட்ஸாக ஃபார்ம் ஆகி அங்கே கூலாகி மறுபடியும் கீழே இறங்குது. ஓகேங்களா? ஸோ கீழே இறங்கி அங்கே வந்து என்ன ஆகுது, அந்த சர்ஃபேஸு அந்த தண்ணி மேற்பரப்பு எல்லாமே கூலான அந்த காற்று வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் ஆன பின்னாடி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து காற்று வந்து மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து sea breeze. Land breeze, நிலக்காற்று. Land breeze blows from land to sea in the morning. நிலக்காற்றானது நிலத்திலிருந்து கடலுக்கு காலை வேளையில் வீசக்கூடியது தான் இந்த land breeze. Students, see this picture. மார்னிங் பார்த்தீங்கன்னா லேண்ட் எப்படி இருக்கும், கூலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியா தான் ஹை ப்ரெஷர் ஏரியா. ஓஷன்ஸில் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா, அங்கே வந்து வார்மாக இருக்கும். ஓகேங்களா? சீல இருக்கக்கூடிய வார்ம் ஏர் வந்து ரைஸ் ஆகுது, மேலே போகுது. மேலே போய் அங்கே கிளவுட்ஸ் உருவாகி ஸோ கிளவுட்ஸ் வந்து கூலாகி அது கீழே இறங்குது. ஓகே, கீழே இறங்கின அந்த கூல் காற்று நிலத்தில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஸ்ப்ரெட் ஆகும்போது அங்கே வந்து ஹை ப்ரெஷர் உருவாகுது. ஸோ ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு காற்று வந்து மூவ் ஆகுது. ஸோ இதுதான் லேண்ட் பிரீஸ். நெக்ஸ்ட் லோக்கல் விண்ட், உள்ளூர் காற்று. லோக்கல் விண்ட் அஃபெக்ட்ஸ் த வெதர். இந்த லோக்கல் விண்ட் வந்து வானிலையை பாதிக்கிறது. ஓகே, வார்ம் லோக்கல் விண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. என்ன காற்று அடிக்குன்னா அங்கே தான் லூ காற்று. கூல் லோக்கல் விண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா. எக்ஸாம்பிள் நார்வெஸ்டர்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், ஜெட் காற்றோட்டம். ஏர் currents in the upper layers of atmosphere is known as jet streams. It could determine the arrival and departure of monsoon winds in India.
வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படக்கூடிய காற்றோட்டம் தான் இந்த ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். இந்த காற்றோட்டமானது பருவக்காற்றின் தொடக்க காலத்தையும் முடிவுறும் காலத்தையும் நிர்ணயிக்கிறது. சைக்ளோன், ஹரிகேன் அதாவது சூறாவளி புயல். Cyclone changes its position and direction with time to time. The speed of wind also changes with time. It gives heavy rainfall. இந்த சூறாவளி புயல் நேரத்திற்கு நேரம் தன்னுடைய திசையையும் நிலையையும் மாற்றிக்கொள்கிறது. ஸோ இந்த சூறாவளி புயல் அதிக மழைப்பொழிவை தருகிறது. Clouds, மேகங்கள். Clouds are large collection of very tiny droplets of water. நீர்த்திவளைகள். These are divided into 4 types on the basis of appearance and height. They are cirrus clouds, stratus clouds, cumulus clouds, nimbus clouds. Cirrus cloud அதாவது கீற்று மேகம். Cirrus cloud appears like a silver grey fish at a very high altitude in the sky. These may not give rain. மிக உயரத்தில் காணப்படும் வெள்ளி மற்றும் கிரே ஃபிஷ்னா சாம்பல் நிற மீன் போன்று இருக்கும். இது மழை கொடுக்காது. not give rain. Stratus cloud அதாவது படைமேகம். Stratus cloud is grey in color and are spread out. They may give small shower. Stratus cloud சாம்பல் நிற விரிப்பு போன்று இருக்கும். இது தூறல் மழை மட்டும் கொடுக்கும். Next, cumulus cloud அதாவது திரள் மேகம். Cumulus cloud looks like a puffy white cotton and gives convectional rainfall. These clouds are associated with rainfall, lightning and thunder. Thunder means இடி, lightning means மின்னல், மழைப்பொழிவு. ஓகேங்களா? Cumulus cloud உடைந்த வெண்மை நிற பஞ்சு போன்று காட்சியளிக்கும். இங்கே பாருங்க, இது மாதிரி. ஸோ இது மழைப்பொழிவு, மின்னல், இடி ஆகியவற்றோடு தொடர்பு கொண்டது. இந்த கியூமுலஸ் கிளவுட் வெப்பச்சலன மழைப்பொழிவை கொடுக்கும். நெக்ஸ்ட், நிம்பஸ் கிளவுட் அதாவது கார்மேகம். நிம்பஸ் cloud appears as dark or grey in color. It gives heavy rainfall. It is called vertical or rain clouds. See here students, இந்த கார்மேகமானது அடர்ந்த சாம்பல் நிறத்தில் காட்சியளிக்கும். இந்த நிம்பஸ் cloud அதிகப்படியான மழைப்பொழிவை கொடுக்கும். Thank you students.